ஒரு கஸ்டமருக்கு வந்து அவங்க நம்ம மேட்டூர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த ஓனர் தான், ஹம்சா மேம், அவங்க நம்ம கஸ்டமர் தான். அவங்க வந்து ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்துருந்தாங்க, பிளெயின் பேஸ்கெட். அவங்களுக்கு அது செஞ்சு கொடுத்துட்டோம். அது பத்தாம வந்து மறுபடியும் வந்து இன்னும் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. என்கிட்ட எக்ஸ்ட்ரா யூஸ்வலா எந்த ப்ரொடக்ஷன் பண்ணாலும் அது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வச்சிருக்கோம். ஸோ அது எல்லாமே கொடுத்தும் வந்து பத்தலை. அதுல வந்து பாதி வந்து கொஞ்சம் எம்ப்ராய்டரி போட்டுட்டேன். இன்னும் ஒரு 10 பேஸ்கெட் கிட்ட எம்ப்ராய்டரி போடாம இருந்தது. அவங்க பாதி வந்து எம்ப்ராய்டரியும் பாதி எம்ப்ராய்டரி இல்லாம கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அதுலயும் கேட்டாங்க. அதான் வந்து கொஞ்சம் பெருசு, ஒரு 10 பேஸ்கெட் கிட்ட ஒரு 3 நாள் உட்காந்து கண்டினியூஸா பண்ணேன். சரியான பேக் பெயின். ஏன்னா அது ஏதோ ஒண்ணு பண்றது ஓகே, பட் அவங்களுக்கும் வந்து ரொம்ப அர்ஜென்ட். ஏன்னா பாதி பேருக்கு கொடுத்துட்டாங்க, மீதி கொடுக்கறவங்களுக்கு வந்து அது ஒருத்தவங்களுக்கு எம்ப்ராய்டரி போட்டு ஒருத்தவங்களுக்கு பிளெயினா கொடுத்தா நல்லா இருக்காது சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போ வந்து உட்காந்து பண்ணிட்டு அந்த பெயின் வந்து போறதுக்கே எனக்கு ஒரு 2 வாரம் ஆச்சு. ஏன்னா சடனா அது யாரா இருந்தாலும் ஒரேடியா ஸ்ட்ரெச் பண்ணும்போது அது ரொம்ப பெயின்ஃபுல்லா தான் இருக்கும். சோ அது லைக் நம்ம மென்டலி வந்து இத ஹாப்பியா வச்சுக்கிட்டாலும் பட் பிசிக்கலி வந்து ஒரு சில ஷோல்டர் பெயின் நம்ம ஓவரா நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது. அது எனக்கு ஒரு ரெக்வயர்மெண்ட் இருந்ததுனால நான் செஞ்சேன். அந்த மாதிரி வந்து யாரும் ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது.